கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் அன்போடு கூட அழைக்கிறோம். மத்தேயு 1 அதிகாரம் 21 அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். பிரியமானவர்களே, இந்த ஒரு வேதத்திலே நாம் பார்க்கிறோம், அவள் ஒரு குமாரனை பெறுவாள் என்கிற வார்த்தை. ஏசாயா 7 அதிகாரம், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொல்லி பெயரிடுவாள் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, முதலாவது ஆண்டவருக்கு இங்கே நாமமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு எதனை காண்பிக்கிறது என்றால், நாம் ஏதெனிலே தேவனுடைய உறவை, ஐக்கியத்தை, அவரோடு கூட உலாவுகிறதை நாம் இழந்தோம். கிறிஸ்து இயேசுனுடைய பிறப்பு தேவனை நாம் திரும்பவும் அடையவும், அவரோடு கூட ஒப்புரவாகவும், தேவன் நம்மோடு கூட என்றென்றைக்கும் வாசமாய் இருக்கவும் இந்த ஒரு நாமம் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதைத்தான் லூக்கா 1 அதிகாரம் 31 பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மரியாளிடத்திலே சொல்லப்படுகிற வார்த்தை என்ன என்றால், இதோ நீ கர்ப்பவதியாகி, அந்த கன்னிகை நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. பிரியமானவர்களே, தேவன் நம்மோடு கூட இம்மானுவேலராக இருப்பதற்கான காரணம் என்ன என்றால், அவர் நமக்கு இயேசுவாக அவர் இருக்க போகிறார். நம்மோடு கூட தேவன் இருப்பது நம்மை பாவத்தில் இருந்து ரட்சிக்கும்படியாக, பாவத்தினுடைய தண்டனையாகிய மரணத்திலிருந்து நம்மை மீட்கும்படியாக. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. முதலாவது நாம் பார்த்தது, தேவன் இனி நம்மோடு கூட இருக்க போகிறார். இரண்டாவது நாம் பார்ப்பது, அவர் நம்மை ரட்சிக்கிறவராய், நம்மை மீட்கிறவராய், நம்மை காப்பாற்றுகிறவராய், அவருடைய ஊழியம், அவருடைய மிஷன் காணப்படுகிற போகிறது என்பதை அங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, தொடர்ந்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், யோவான் 3 அதிகாரம், அங்கே மத்தேயு 1 அதிகாரம் 21 அங்கே யோசேப்பினிடத்தில் சொல்லப்படுகிறது என்ன, அவள், அந்த கன்னிகை, ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அங்கே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக இம்மானுவேல், அங்கே மரியாள் மூலமாக இயேசு, இங்கே யோசேப்பு மூலமாக இயேசு என்று சொல்லப்படுகிறது. இங்கு இயேசு என்கிறதான அந்த நாமத்துக்கு உரியதான பிரியமானவர்களே புண்ணியம் என்ன, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். ஒவ்வொருவரும் நாம் இயேசு என்கிற நாமத்துக்கு முன்பதாக போய் நாம் நிற்கும்போது நாம் உணர்த்தப்பட வேண்டிய சத்தியம் என்ன என்றால், தேவனே, நீர் என்னோடு கூட என் பாவங்களை நீக்கி என்னை இரட்சிக்கும்படியாக
நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்கிறதாய் இருக்கிறது. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனுஷனும் இயேசு என்று சொல்லி கூப்பிடும்போது தேவன் என் பாவத்தை நீக்கி என்னை இரட்சிக்கிறவராய், என்னை மீட்கிறவராய் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று பிரியமானவர்களே நாம் விசுவாசிக்கிறதாய், ஏற்றுக்கொள்ளுகிறதாய் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் பிரியமானவர்களே 16வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம், ஒரு மனுஷனும் பிரியமானவர்களே தேவனை விசுவாசிக்கிறவன், தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இயேசு என்கிற நாமம் பிரியமானவர்களே அவனை ரட்சிக்கக்கூடியதாக இருக்கிறது. பாவத்திலிருந்து, மரணத்திலிருந்து. இரண்டாவது, அது கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. என்ன? நித்திய ஜீவனை அடையும்படி. கர்த்தர் நல்லவர். ரட்சிப்புக்கு 2 பக்கம் உண்டு. ஒன்று, நாம் இருக்கக்கூடாத சூழ்நிலையில் இருந்து நம்மை மீட்கவும், இருக்க வேண்டிய மகிமையிலும் நம்மை இருக்க வைப்பதுதான் ரட்சிப்பு. இரட்சகர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவராய் அவர் தந்து அருளப்படுகிறார். இதன் மூலமாக தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராக எப்படி அன்பாக இருக்கிறார் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் பிரியமானவர்களே 8வது வசனத்தில் கூட நாம் பார்ப்போம் என்று சொன்னால், நாம் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ரட்சிப்பதற்கு, நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு. அடுத்து இங்கே நாம் பார்ப்பது என்ன? தம்முடைய அன்பை இப்படியாக அவர் விளங்க பண்ணுகிறவராய் கிறிஸ்து இயேசுவை நமக்கு பிரியமானவர்களே கொடுத்திருக்கிறார் என்றால், நமக்காக அவர் பாவத்தின் தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்கிறதாக காணப்படுகிறது. ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் பிரியமானவர்களே அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பிரியமானவர்களே, நம்முடைய பாவத்தை சுமந்து நம்முடைய அக்கிரமத்தை நிவர்த்தி செய்யும்படியாக இயேசு நமக்காக மரணத்திலே தம்முடைய ஆத்துமாவை ஊற்றும்படி, அக்கிரமக்காரர் ஒருவராய் எண்ணப்படும்படி இந்த பூமியிலே அவர் வந்தார், மனு உரு எடுத்து வந்தார் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நாம் கேட்ட இந்த வசனத்தின் பிரகாரம் நமக்காக நம்மை ரட்சிக்கிறவராக, நம்மை மீட்கிறவராக, நம்மை ஆசீர்வதிக்கிறவராக, நமக்கு ஒரு ஆவிக்குரிய விடுதலையை பாவத்திலிருந்து அருளுகிறவராக இயேசு இந்த பூமியிலே வந்ததான நோக்கம் என்னிலும் உங்களிலும் பூரணமாய் நிறைவேறும்படியாக கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. இன்னும் பார்ப்போம் என்று சொன்னால், அவர் நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுக்கும்படி இந்த பூமியிலே பிறந்தது நிமித்தமாய் மனுக்குலம் முழுவதும் தேவனிடத்தில் ஒப்புரவாக கூடியதான அந்த பாக்கியத்தையும் அடைகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.